நீ நான் காதல் சீரியல்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஃபாஸ்ட்டா மூவ் ஆகிக்கிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம அணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள வந்து அணுவ பார்த்துட்டு போயிட்டாங்க இல்லையா? ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆகாஷ் வந்து அணுவுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாப்புல இல்லையா? இதுக்கப்புறம் என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அணுவும் சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இதனால நம்ம ஆகாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனசு அப்படியே வெந்து நொந்து போகுது. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப ஃபோனை கட் பண்ண உடனே நம்ம அணு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அணுவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் மேலே காதல் இருக்கு இல்லையா? ஸோ தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டி பார்த்துட்டு, என்னம்மா நீ மாட்டுக்கு தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனால் அணு இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை அப்பா அம்மாவை பிரிய போகிறோம்ல அதனால தான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, பொய் சொல்லிடுறாங்க. ஆனால் தாத்தா பாட்டிக்கு லைட்டாக டவுட் வந்துடுது. அப்படின்னா நீ உங்கள் அப்பா அம்மா மடியில் படுத்துக்கிட்டு தானே அழுவணும், நீ என்ன தனியாக வந்து அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அணு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இங்கே வந்து அணுவோட கல்யாணத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு போன உடனே நம்ம ஆகாஷ் வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்றாரு, கடைசியாக உங்ககிட்ட ஒரு தடவை மட்டும் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மெசேஜை பார்த்த உடனே அணுவும் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் ஆகாஷ் வந்து, இதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் காதல் சாகக்கூடாது, அதனால் நானே சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்குற அணு இருந்துக்கிட்டு, என்ன என்னைய பிளாக்மெயில் பண்ண பார்க்குறீங்களா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பிளாக்மெயிலெலாம் பண்ணலைங்க, நீங்கள் என்கிட்ட கடைசியாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷே ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல. ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்த மாதிரி ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தூக்க மாத்திரையை போட்டுடுறாப்புல. ஸோ அணு வந்து பார்த்திங்கன்னா பக்கு பக்குன்னுட்டே இருக்குது, அணுவுக்கு ஏதாச்சும் பண்ணிக்குவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க அணு நம்ம ஆகாஷுக்கு. ஆனால் ஆகாஷ் தான் மயக்கத்தில் கிடக்கிறாப்புலையே, ஃபோனே எடுக்கவே இல்லை. எப்படி நம்ம அணுவுக்கு நம்ம ஹீரோ ராகவோட நம்பர் கிடச்சதுன்னு தெரில. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ஆகாஷோட அண்ணன் ராகவுக்கு. ஸோ அவரும் ஃபோன் அட்டன் பண்ண உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் தம்பி என்கிட்ட பேசினாரு, ரொம்ப மாதிரியாக பேசினாரு, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ கிளம்பிடுறாங்க ஆகாஷை காப்பாற்றுறதுக்கு. ஸோ காப்பாற்றிடுவாங்க, ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் அட்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.